ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, அப்புறம் வேலையை கொடுத்துட்டா வாஷிங் மிஷின் எதுக்கு கொடுக்கணும்? வேலையை கொடுத்துட்டா வீடு எதுக்கு கொடுக்கணும்? கேஸ் இணைப்பு எதுக்கு கொடுக்கணும்? வேலையை கொடுத்தாச்சு இல்லை. இப்போ இந்த முரணை பாருங்களே, இந்த முரணை நீங்கள் பார்க்கணும். ஒருவருக்கு ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகங்களிலே எம்முடைய இளைஞர்களுக்காக நாங்கள் உண்மையிலேயே பறிவு கொள்கிறோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. கிராமங்களிலிருந்து முதல் தலைமுறையாய் அவர்கள் பட்டதாரிகளாக, பொறியியல் பட்டதாரிகள் எல்லாம் படித்து வந்து பெருநகர வீதிகளில் 7,000 8,000 ரூபாய்க்காக அலைந்து தெரியக்கூடிய அவலத்தை பார்த்து உண்மையிலே நாங்கள் அவர்கள் மீது பரிவு கொள்கிறோம், கருணை கொள்கிறோம். அவர்களுக்கு என்ன எதிர்காலம், எத்தனை கனவுகளோடு அவர்கள் படித்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அக்கறை கொள்கிறோம். எனவே இன்றைக்கு தன்னுடைய அந்த தேர்தல் அறிக்கையிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு வேலை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு இலவசங்கள் எதற்கு? இந்த முரண்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக, உங்கள் தகவலுக்காக நான் இன்றைக்கு சொல்கிறேன். உங்கள் தகவலுக்காக ஒன்றை சொல்கிறேன். இன்றைக்கு கூட இந்து தமிழ் நாளிதழிலே இந்த அரசியல் கட்சிகளினுடைய இந்த இலவச சலுகைகளால் எப்படி தமிழகம் நிதிச்சுமையை சந்திக்கிற கட்டுரை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதிலே நம்முடைய தமிழகத்தினுடைய நிதிச்சுமை கடன் 5.7 லட்சம் கோடி என்று இருக்கிறது. ஒவ்வொருவருடைய தலையிலும் நம்மையே கேட்காமல் 60,000 ரூபாய் கடனாளியாக ஆக்கியிருக்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கு 60,000 ரூபாய் கடன். ஆக தமிழகத்தினுடைய அந்த நிதிச்சுமை, கடன் சுமை 5.7 லட்சம் கோடி. இது எப்படி? இலவசங்கள். எனவேதான் சொல்றேன், இந்த இலவச திட்டங்களிலே முரண் இருக்கிறது. எம்முடைய இளைஞர்களுக்கு வேலை கொடுங்கள். எதிர்காலம் இல்லை. எமை போல அவர்களும் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எனவே எம்முடைய மக்களுக்கு இது போன்ற பொருள்கள் கிடைப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கவில்லை. ஆனால் இதை காட்டிலும் எம்முடைய இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்கள். அவர்கள் சுதந்திரமாக, தன்மானத்தோடு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அவர்களால் நடத்தி கொள்ள முடியும் என்று நான் சொல்ல ஆசை.